மக்களை பாருங்க, இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா, நம்ம சிதம்பரம் பைபாஸ் பக்கத்துல இருக்கிற நம்ம ஏகேஎம் மோட்டார்ஸ் எல்லாம் வந்திருக்கோம். இந்த கடையில வந்து பாத்தீங்கன்னா 2 வீலர்ல இருந்து 4 வீலர் வரைக்கும் லாரிக்கு காருக்கு எல்லாத்துக்குமான மெட்டீரியல்ஸ் பொருள் எல்லாமே இருக்கு. நம்ம டிடிஎஃப் அண்ணன் கடையில என்ன பொருள் இருக்கோ அதே போலதான் இங்க இருக்கு. டிடிஎஃப் அண்ணன் கடையில வந்து 2 வீலருக்கு மட்டும் தான் ஜாமா இருக்கு. நம்ம அண்ணன் கடையில வந்து 4 வீலர் லாரி கார் எல்லாத்துக்குமே ஜாமா இருக்கு. இப்ப வாங்க போய் பாக்கலாம் என்னென்ன ஜாமா இருக்குன்னு. வாங்க. சாவு கட்டும் பேனரு, இதுதான் நம்ம கடையோட ஓனரு. என்ன உங்க பேர் சொல்லுங்க? மணிகண்டன். பாருங்க மக்களே, காலையில 6 மணிக்கு போய் பண்ணி இவ்வளவுதான் நம்ம அண்ணன் பண்ணி, நாளைக்கு கிழமை சனி, இனிமேல் இவருக்கு முடிக்க போகுது முடி. ஆமாண்டா பாருடா. ஆனா இப்ப எதுக்காக இந்த கடை ஓப்பன் பண்றீங்க? நம்ம கடை வந்து பாத்தீங்கன்னா பைக்குக்கு காருக்கு தேவையான எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் ஃபுல்லாவே கிடைக்கும்பா. பொருள் அக்சசரிஸ் ஃபுல்லாவே கிடைக்கும். அது இல்லாம பாத்தீங்கன்னா பிபிஎஃப், லேமினேஷன் இந்த மாதிரி எல்லாமே நம்ம பண்ணிட்டு இருக்கோம்பா. செராமிக் கோட்டிங், லேமினேஷன் எல்லாமே நம்ம பண்றோம். எல்லாம் குறைஞ்ச வேலை தான். ஆமாப்பா. சென்னை பாண்டியோட எல்லாமே நம்ம கம்மி தான். இங்க எங்கேயுமே கிடையாது. சிதம்பரத்தில் நம்ம மட்டும் தான் போய் ஓப்பன் பண்றோம். கல்லூர் டிஸ்ட்ரிக்ட்ல நம்ம மட்டும் தான். அதே போல வந்து இப்ப வந்து நம்ம வந்து ஒரு கடைக்கு வந்து போனோம்னா டயரு டீப்பு தனித்தனியா வாங்கணும். இப்ப அண்ணன் கடையில வந்து பாத்தீங்கன்னா எல்லா பொருளுமே இங்கே இருக்கு, மொத்தமாவே கிடைக்கும். எல்லாமே ஆர்டர் பண்ணி தருவோம். நீங்க இன்னைக்கு சொன்னீங்க, நாளைக்கு ஆர்டர் பண்ணி உடனே கொடுத்துருவாங்க கையோட. வாங்க கண்ணா கடவுள போய் பாக்கலாமே. இது வந்து காருக்கு தேவையான ஸ்பீக்கர்லாம்பா. இது ஆமா 4 இன்ச் ஸ்பீக்கரு வித் டியூட்டர் வித்தவுட் டியூட்டர் ஜிசோனிக்ல வரும். இது வந்து பிராண்டட் ஐட்டம். பிராண்ட் இது வந்து 1 இயர் வாரண்டியோட வந்து நம்ம வந்து பண்றோம். காருக்கு தேவையான ஸ்பீக்கர் ஐட்டம். ஸ்பீக்கர் ஆமா பாத்தீங்கன்னா நமக்கு காருக்கான ஸ்பீக்கர்லாம் இருக்கு. நீங்க ஸ்பீக்கர் எது வாங்கினாலும் சரி அண்ணன் கடையில வந்து வாங்க. உங்க ஃபாலோவர்ஸ் அண்ணனோட ஃபேன்ஸ்ல தெரிஞ்சவங்க பாத்தீங்கன்னா கம்மியான ரேட்டு. அது இல்லாம நீங்க சிதம்பரம் மக்களா தான் இன்னும் உங்களுக்கு கம்மியான ரேட்டு தான். நீங்க நேரா வந்து கடையில் வந்து பேசுங்க. அடுத்து இது என்னன்னா, இது எல்லாமே பைக்குக்கு காருக்கு தேவையான ஹாரன். பாருங்க மக்களே, 2 வீலர் பைக்கும் சரி காரு லாரி எல்லாத்துக்குமான ஜாமான் எல்லாமே நம்ம அண்ணன் கடையில இருக்கு. நீங்க போய் தனித்தனியா ஜாமான் எங்கேயுமே வாங்க தேவையில்ல, எல்லாமே வந்து அண்ணன் கடையில வாங்கிடலாம். கம்மியான ரேட்லாம் பண்ணி தராரு. இது வந்து பல்பு நம்ம காருக்கு தேவையான பல்பு, 2 வீலருக்கு எல்லாமே பல்பு இது எல்லாமே வரும். பிராண்டட். இது எல்லாமே பிலிப்ஸ்ல தான் பண்றோம். நார்மல் கம்பெனில எதுவும் கிடையாது. பிராண்டட் ஐட்டம். பாருங்க மக்களே, இங்க இருக்குது செல்ஃபு, அண்ணன் கடையில இருக்கு ஏகப்பட்ட புது பல்பு. நீங்க வந்து வாங்கலாம், சூப்பரா இருக்கும். ஆனா இது என்னங்க இது நம்ம R15 போடுற வயசு இருப்பா. பொண்ணுலாம் போய் 2 கடை R15. அதே போல வந்து உங்கள்ட்ட R15 பைக் இருந்தாலும் சரி, R15 மட்டும் நினைச்சுக்காதீங்க. எந்த பைக்கா இருந்தாலும் சரி எல்லாத்தையுமே வந்து இது இருக்கானது வயசு. எல்லா பைக்குமே வயசு இருக்கு. அண்ணன் வந்து சும்மா விளம்பரம் காட்டுறதே வச்சிருக்காரு. அதனாலதான் ஏன்னா எல்லாமே வந்து இருக்கு. அது இல்லாம பக்கத்துல ரூம் இருக்கு, அதுலயே இருக்கு. நீங்க என்ன ஜாமான் வாங்கினாலும் வந்து வாங்கிக்கலாம். வயசுல இருந்து இந்த டியூப்ல இருந்து டயரு எல்லாமே சரி. ஆள் பரிமிட் எல்லாமே உண்டு. பாருங்க எல்லாமே உண்டு. காருக்கு தேவையான LED லைட் இது எல்லாமே வந்து 2 இயர்ஸ் வாரண்டியோட வரும். வாரண்டி பாருங்க. சில கடையை வந்து நம்ம போய் பார்த்தோம்னா வந்து வாங்கிட்டு இல்ல தரமாட்டோம் அப்படின்னு சொல்லி ஏமாத்துவாங்க. ஆனா அண்ணன் கடையில வந்து அப்படி கிடையாது, தரமா இருக்கும். ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியோட வரும். புதுசே மாத்தி கொடுத்துருவோம் ஏதாவது ப்ராப்ளம்னா. இப்ப நீங்க பல்பை வாங்கிட்டு போய் ஒரு மாசம் யூஸ் பண்ணிட்டு திடீர்னு வீணா பிடிச்சா தூக்கி போட்டுற தேவையில்ல. திரும்ப நீங்க அண்ணன் கடையில வந்து கொடுத்தீங்கன்னா அண்ணனே உங்களுக்கு மாத்தி தருவாரு. காசு எதுவும் வாங்க மாட்டாரு. ஏன்னா அண்ணனோட ப்ராப்ளம் அது என்ன, கண்டிப்பா மாத்தி வந்துருவாங்க. உங்களை வந்து ஏமாத்து போறது கிடையாது. எல்லாமே எல்லா பைக்கும் எல்லாத்துக்கும் ஹாரன் போட்டுக்கலாம். இந்த 4 விதமா அடிக்குமா? எல்லாருமே உண்டு. ரூட்ஸ் ஹாரன் எல்லாமே உண்டு. இது எல்லாமே வாரண்டி ஐட்டம் தான். நம்ம நார்மல் எல்லாம் பண்றது இல்ல. பாருங்க மக்களே, ஹாரனும் எல்லாமே நம்ம அண்ணன் கடையில இருக்கு. இது என்னது? இதெல்லாம் நம்ம வீல்ல போடுற ரேடியம் போடுறது. வீல் டேப். இது வந்து பாத்தீங்கன்னா ரேடியம் இருட்டுல பாக்குறப்ப லைட் எரியும். இது ரேடியம் பல நைட்ல பச்சை கலர்ல தெரியும். நல்லா இருக்கு. நம்ம கடை வந்து எங்க இருக்கு நீங்களும் சொல்லுங்க. நம்ம கடை வந்து கடலூர் மாவட்டத்துல சிதம்பரம் பைபாஸ் பக்கத்துல கண்ணங்குடி ரோட்ல பைபாஸ் பக்கத்துலயே இருக்கு. ஆனா கடை பேர் அரசு வித்யாலயம் நியர் பேரா இருக்கு. கடை பேர் வந்து ஏகேஎம் மோட்டார். இப்பெல்லாம் வந்து இருக்கிற புள்ளிங்கெல்லாம் வந்து இது மாதிரி பச்சை கலர் ஓஸ் எல்லாம் வாங்கி வந்து ஒயர்ல மாட்டுறீங்க. இந்த ஓஸ் வாங்கி மாட்டீங்கன்னா ஒயர்ல இன்னும் சூப்பரா இருக்கும். கலர் வித்தியாசமா இருக்கும். வண்டியை மாடல் பண்ணவே இருக்கும் மாடிஃபிகேஷனுக்கு. அது இல்லாம நம்ம அண்ணன் டிடிஎஃப் பார்த்தாலே உங்களுக்கே தெரியும். நம்ம அண்ணன் டிடிஎஃப் பைக்ல வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே இப்படிதான் இருக்கும். நம்ம அண்ணன் டிடிஎஃப் கடை தான் இது. ஆனா அவர் தான் ஓப்பன் பண்ணி கொடுத்து போனா எல்லாமே இதான். ஆனா ஓனர் மட்டும் வேற. ஆனா அண்ணன் டிடிஎஃப் ஃப்ரெண்டு தான் இங்க. ஆமா, டிடிஎஃப் பண்ண கடை பார்த்துருப்பீங்க. டிடிஎஃப் பண்ண கடையில வந்து வெறும் 2 வீலருக்கு மட்டும் தான் ஜாமா இருக்கும். இங்க வந்து 2 வீலர் 4 வீலர் லாரி எல்லாத்துக்குமே இருக்குங்க. எல்லாருக்குமே வந்து எதாவது சொன்னா எல்லாத்துக்குமே ஆல் பெர்மிட் எல்லாத்துக்குமே உண்டு இங்க. அடுத்து இங்க வந்து பாருங்க இண்டிகேட்டர். இதே போல இண்டிகேட்டர்லாம் வந்து நம்ம இப்பெல்லாம் வந்து 100 இண்டிகேட்டர் தான் வாங்கி போடுறோம். அதெல்லாம்
எங்கேயாச்சும் வரையில பெண்டு போட்டாலே கீழே வந்து உடஞ்சிட்டு இது எப்படின்னா இது எல்லாமே வாரண்டி ஐட்டம் தான்ப்பா. இது எல்லாமே இதெல்லாம் உடையாது. இது பாத்தீங்களா ரப்பர் ஐட்டம். ரப்பர் ஐட்டம் எல்லாமே. இப்ப நீங்க சாதா இண்டிகேட்டர் 100 இண்டிகேட்டர் வாங்கி போறீங்க, அதெல்லாம் வளைஞ்சாலும் டொக்குல இடிஞ்சு உடச்சிக்கும். இதெல்லாம் வந்து உடையாத உடச்சிக்கிறேன். ஏன்னா இது வந்து ரப்பர் வந்து வளையும் தவிர உடச்சிக்காது. இண்டிகேட்டர் இது பார்க்கவே பயங்கரமா பேய் இருக்கு பாருங்க மக்களே. இது வந்து இண்டிகேட்டர் தான், அந்த இண்டிகேட்டர் நைட்ல பார்க்க வந்து பயமா இருக்கும், பயங்கரமா இருக்கும். அதெல்லாம் பயமா இருக்கு, பயங்கரமா இருக்கும். இது வந்து அந்த இண்டிகேட்டர் தான். இங்க வந்து பாருங்களா, வாங்க இந்த பக்கம் இருக்கிற ஃபுல்லா வேற இண்டிகேட்டர் தான். எல்லாமே வித்தியாசமா இருக்கும். நம்ம ஊர் கடையெல்லாம் வந்து ஒரே இண்டிகேட்டர் தான் இருக்கும், பார்க்கவே வந்து கடுப்பா சலிச்சு போயிடும். என்னடா இது ஒரே மாதிரி இண்டிகேட்டர் தான். ஆனா அண்ணன் கடையில வந்து இப்போத்தி உள்ள ட்ரெண்ட்ல வித்தியாசமா இருக்கும். கரண்டியை பார்க்க, இது இண்டிகேட்டரே பார்க்க எல்லாமே பாருங்க. இங்க பாத்தீங்களா இந்த இண்டிகேட்டர்லாம் இப்பதான் நானே பாக்குறேன். நம்ம பைக்ல இன்னும் வாங்கி மாட்டவே இல்லை. இண்டிகேட்டர்லாம் எல்லாமே வித்தியாசமா இருக்கும் பாருங்க. இண்டிகேட்டர் எல்லாமே இது இண்டிகேட்டர் தான், எல்லாமே சூப்பரா இருக்கு. இந்த மொபைல் ஸ்டாண்டை பார்த்தோன்னே உங்களுக்கு வந்து டிடிஎஃப் ஞாபகம் தான் வரும். ஏன்னா வந்து அவர் தான் வந்து பைக்ல ரைட் பண்ணும்போது போட்டு எடுத்துட்டு போவாரு. அதுவும் நம்ம அண்ணா கடையில இருக்கு. இதெல்லாம் நீங்க வந்து ஆர்டர் பண்ணி வாங்கினாலே அதிக ரேட்டு, ஆர்டர் பண்ணாலே ஒரு வாரம் கழிச்சு தான் வரும். ஆனா நம்ம அண்ணா சிதம்பரத்துல இருக்கிற கடையில வந்து பாத்தீங்கன்னா நீங்க வாங்கினீங்கன்னா உடனே தந்துருவாங்க. இன்னைக்கே நீங்க ஏதாச்சும் ஒரு பொருள் கேட்டீங்க, நாளைக்கு ஆர்டர் பண்ணி நாளைக்கே கொடுத்தீங்களாண்ணே, நாளைக்கே கொடுத்துருவாங்க. பாருங்க இந்த பைக் ஸ்டாண்ட்லாம் வந்து உங்களுக்கு தேவைப்படல, பிரிச்சு காட்டிங்க. இதுலயே வந்து சார்ஜ் போற டைப் இருக்கு, சார்ஜ் போடாத டைப் இருக்கு. மொத்தம் 2 டைப் இருக்கு. யூஎஸ்பி வித்தவுட் யூஎஸ்பி ரெண்டுமே இருக்கு, எடுத்துக்கலாம். அப்படின்னு என்ன சொல்லுங்க தெளிவா. நம்ம டிரைவிங் பண்றப்ப சார்ஜும் போட்டுக்கலாம், இல்ல நார்மலாவும் யூஸ் பண்ணலாம். மொத்தம் 2 ஐட்டம் இருக்கு. இது ஃபுல்லாவே மெட்டல் தான். மெட்டல் தான். இது வந்து இரும்புலாம் இல்ல, மெட்டல் தான். கீழே வந்தா உடையாதுன்னா அவ்வளோ எதுக்கு கீழே விழுவாது. நம்ம பில்ட்டு தப்பு தான், எதுக்கு கீழே விழுவாது, இருந்தாலும் உடையாது. இதுதான் இரும்பு. இரும்பு நல்லாதான் இருக்கு. இதுல நீங்க போன் ஸ்டாண்டை வச்சுக்கிட்டு போனை வச்சுக்கிட்டு வீடியோ எடுத்துட்டே போலாம். லாக் எடுக்கிறப்ப போகலாம் டிடிஎஸ் மாதிரி. மக்களே தாடிக்கு ஷேவ் பண்ண தேவை ஜில்லட்டு, பண்ண கடையில் பண்ண ஏகப்பட்ட புல்லட்டு. ஆனா இதெல்லாம் வந்து என்னன்னா இதெல்லாமே மவுத்துல போடுற கேப், வீல்ல போடுற அந்த மவுத் கேப் தான். இது எல்லாமே புல்லட் வேணும்னா வந்து வாங்கிக்கோங்க புல்லட்டு உங்க பைக்கு. நீங்களாம் டயர் வச்சுக்கீங்களா, டியூப்லெஸ் டயரான்னு தெரியல உங்க பைக்லாம். டியூப்லெஸ் டயரா இருந்தா நீங்களே பஞ்சர் ஓட்டிக்கலாம். அதுதானே இது. அந்த நீங்க பஞ்சர் ஓட்டுறது எப்படின்னு தெரியலாலும் சரி, அண்ணன் வந்து ஏறினா போதும், அவங்களே பஞ்சர் ஓட்டி கொடுத்துருவாங்க டியூப்லெஸ்க்கு. அடுத்து பார்த்து நீங்களும் கற்றுக்கிட்டு நீங்களே உங்க வீட்டுல இது வாங்கிட்டு போய் செட்டா பஞ்சர் ஓட்டிக்கலாம். இப்போ வந்து நானே வந்து பார்த்துட்டு தான் இருக்கேன். அண்ணன் கடையில வந்து பாண்டிச்சேரி கடலூர் இருக்கிற பொருள் எல்லாமே இங்க இருக்கு. நம்ம எதுக்குமே ஒரு பொருள் வாங்குறதுக்கு எட்டைக்க போக தேவையில்ல, எல்லாமே இங்கே இருக்கு. அப்ப நம்ம வந்து நம்ம இங்கே வந்து எல்லாத்தையும் வாங்கிக்கலாம். இந்த பக்கம் மட்டும் தான் இல்லை, இந்தாண்டி இருக்கு பாருங்க பொருள். ஆனா இது என்ன, இது எல்லாமே காருக்கு. காருக்கு நான் வந்து பைக்கு மட்டும்தான் அங்க இருக்குன்னு நினைச்சு வந்தேன். ஆனா காருக்கும் இங்க இருக்கு. காருக்கும் வந்து ஏழு ரிசல்ட் வந்து எல்லாத்தையுமே இருக்கு. என்ன எல்லாமே இருக்கு. இது என்ன, இது இதெல்லாம் துடைக்கிறேன் கிளாத். காருக்கா பைக்கா எதுக்கு காருக்கு எதுக்கு வேணா துடைச்சிக்கலாம் நம்ம. ஆமா ஆமா இவங்க வச்சுக்கணும். எப்பயாச்சும் நம்ம வந்து லாங்ல டிரைவ் போகும்போதெல்லாம் நமக்கு வந்து வேர்க்கும். அப்போ வந்து நம்ம முகம் ஈரமா இருக்கும், அப்போ வேணா துடைச்சிக்கலாம். இது என்னது, இது கார் துடைக்க ஹேண்ட் கிளவுஸ். பாருங்க மக்களே, உங்க கார் வந்து ரொம்ப அழுக்கா இருந்ததா, மழையில போகக்குள்ள தெரியல எதுவுமே கிளாஸ், அப்போ இதை போல ஒரு துணி வாங்கி தொடங்க, அழுக்கு எல்லாமே போயிடும். ஆமா சாப்பிட தேவையில்ல. அண்ணன் கடையில் பொருள் எல்லாமே கம்மியான விலை. என்னண்ணா மக்களே, அண்ணன் கலர் பியூர் ஒயிட்டு இருக்கு பாருங்க, எப்படி லைட்டு. ஆனா அந்த லைட்ல வந்து பைக்கு போடலாமா காருக்கு போடலாமா? ரெண்டுத்தையுமே போடலாமா, எதுக்கு வேணா பைக்குக்கும் போட்டுக்கலாம் காருக்கு. இப்ப இந்த லைட் அப்படியே ஒரே செட்டா இல்ல எல்லாமே தனித்தனியா கட் பண்ணி போட்டுக்கலாம். நீங்க மொத்தமா வாங்கிட்டதுனால அப்படி இருக்கு. கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். உங்களுக்கே பாத்தீங்கன்னா தெரியும், டோர்ல போறதுக்கு லைட்டு. டோர் கார் தானே, கண்ணாடி கார். இது என்ன, இது எவ்வளவு பெருசா இருக்கு? இது எதுக்கு? காருக்கு ஓட்டுற சன்ஃபிளேம். புரியல. நம்ம கார்ல இருக்குன்னா கார் டோர்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஸ்டிக்கர் ஒட்டுவோம். அது ஒட்டினா நம்ம வந்து ஹீட் வந்து பாத்தீங்கன்னா காருக்குள்ள வராது, வெயில்ல இருக்கிற வெயில் அடிக்கிறதுனால. ஆமா, இந்த ஸ்டிக்கர் ஒட்டினா ஹீட் உள்ள வராது, கூலிங்கா இருக்கும். ஆமா நல்லா இருக்கும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம அடிக்கிறது சரியா வெயில் அடிக்குது. வெயில் வந்து நம்ம கார் ஓட்டு போக்குள்ள நமக்கே வந்து உடம்புல இருக்கும் அதிகம். அந்த வெயில் அடிச்சுதான் உங்க கார் ஓட்டியும். அப்ப நீங்க இதை போல ஸ்டிக்கர் என்னன்னா, இது சன்ஃபிளேம் டோர்ல நீங்க வாங்கி ஓட்டினா போதும், உள்ள வந்து கூலிங்கா இருக்கும், ஜில் இருக்கும். அதுக்காக தான் அந்த சன்ஃபிளேம். ஆனா இது என்ன, இது பொட்டியா? இது வந்து பைக்கு ஓட்டுற பிபிஎஃப். இது பைக்கு. ஆமா, டயர்ல ஓட்டுறதா? இதுக்கு வண்டிக்கே ஓட்டுறது. வண்டிக்கு டெம்பர்லெஸ் போடுற மாதிரி இது பைக். இது போனுக்கு டெம்பர்லெஸ் போடுற மாதிரி இது பைக். எதுக்கு அதை ஓட்டுறோம்? இது வந்து ஸ்கிராச் ஆகாது. ஸ்கிராச் ஆனாலுமே வண்டி வந்து இல்ல பைக் எல்லா இடத்துலயும் ஓட்டலாமா, இல்ல ஃபுல்லாவே ஓட்டுறது? ஃபுல்லாவே மெட்டல் வர எல்லா இடத்துலயுமே வந்து ஓட்டுறது. இப்போ வந்து நம்ம வந்து போன் இருக்கா, போனுக்கு டெம்பர் ஓட்டுறோம். எதுக்காகனா கீழே வந்தாலும் ஒன்றும் ஆகக்கூடாது, கிராச் மட்டும் ஆகிட்டு விட்டுருவாங்க. அதே போலதான் அடுத்த டிஸ்பிளே இது டெம்பர் பிக்சர் கூட வாங்கினா போன் அப்படியே புது போன் மாதிரி இருக்கும்.
அதே போலதான் இப்போ வந்து வண்டிக்கும் வந்துருக்காரு பெயின் ப்ரொடக்ஷன் ஃபிலிம். இதை வந்து நீங்க வாங்கி வண்டி இண்டிகேட்டர்ல இருந்து வண்டி பாடி ஃபுல்லா ஓட்டினாலே போதும். ஒட்டிட்டு நீங்க வந்து கீழே வந்தாலே கிராஷ் மட்டும் அந்த பேப்பர்ல மட்டும்தான் இருக்கும். பேப்பரை கட்டிட்டு திரும்ப ஃபர்ஸ்ட் ஒட்டிக்க வேண்டியதான். ஏன்னா புது வண்டி போல அப்படியே இருக்கும். என்ன அப்புறம் இது என்னண்ணே? இதெல்லாம் ரிஃப்ளெக்டர். அப்படின்னா நம்ம காருக்கு இந்த எட்ஜில் ஓட்டணும்னா அந்த ரிஃப்ளெக்டர் வந்து பாத்தீங்கன்னா நைட்ல பார்க்க பளிச்சுமா தெரியும். நிப்பாட்டி வச்சிருக்கிறது தெரியாது. இது ஓட்டினா ரிஃப்ளெக்டர்ல வண்டி நிற்க எல்லாம் வீடு வந்து மூடிடணும். அதுக்காக சேஃப்டிக்காக இது. நான் அடுத்து இது என்னென்ன ஸ்ப்ரே? அதெல்லாம் பாலிஷ். ஆமா. இது ரோட்ல போகும் போலீஸ் மறக்காம வண்டி வாங்கி அடிக்கிறது ஒரு பாலிஷ் போட்டே ஆகணும்ண்ணே. பாலிஷ் போட்டா வண்டி வந்து பல இருக்கும். பல நல்லா இருக்கும். அதுக்காக தான் இது. அடுத்து இது என்னது? இது இண்டிகேட்டர், புல்லட் இண்டிகேட்டர். ராயல் என்ஃபீல்டு கூட பொருளா இருக்காங்க. எல்லாமே இருக்கு. அதான் சொன்னாரு 7ல இருந்து இசட் இருக்குமா, எல்லாமே இருக்கு. இது என்னது? இது டோர் எட்ஜ் கார்டு சைடுக்கு. ஆமா. பைக்கா கைப்பிடிக்கு பக்கத்துல வர சேஃப்டிக்கு கீழே ஒன்னாலும் வந்து இது மட்டும்தான் அடிப்படுமே தவிர உங்க கை ஒண்ணாவது. நான் அந்த பைக்ல கூட போட்டுருக்கேன், வாங்க காட்டுறேன். எல்லாமே வண்டி சாஞ்சாலும் இதுதான் அடிப்படுமே தவிர நம்ம கைக்கு இந்த இடத்துல ஒண்ணுமே ஆகாது. அதுக்காக தான் இந்த சேஃப்டி. ஏன்னா அதுக்காக தான். மக்களே R15 பைக்கை பத்தி நமக்கே தெரியும், நமக்கு தெரியும், அண்ணனுக்கும் தெரியும், எல்லாருக்குமே தெரியும். R15 பைக்லாம் வந்து சைட்லாம் ஃபுல்லாமே எல்லாம் இந்த கீழே விழுந்தாலே பிளாஸ்டிக் தான் உடஞ்சிட்டு சுத்தம் வீணா போயிடும். ஆனா நீங்க அப்ப வீணா போக கூடாதா? அப்ப இதை போல ஒன்று வாங்கி மாட்டீங்க. உங்க R15ல 2 பக்கம் மாட்டீங்கன்னா போதும். இது சேஃப்டிக்கு வந்து பைக்ல இப்ப கொடுத்துருக்காங்க பாருங்க சைட்ல. ஸ்லைடர். அதே போலதான் வந்து R15க்கும் இப்ப நீங்க இது R15 மாட்டிக்கிட்டு எங்கேயாச்சும் போகல கீழே விழுந்தாலும் போதும். இதுதான் அடிப்படுமே தவிர R15 வண்டி ஒன்றும் ஆகாது. ஃப்ரண்ட்ல கூட இதெல்லாம் மாட்ட தேவையில்லை. ஏன்னா ஃப்ரண்ட்ல ஆக்சிடென்ட் அதுல இருக்கும். ஆனா வந்து R15ல நீங்க இதை வாங்கி மாட்டியே ஆகணும். ஏன் சொல்றேன்? R15லாம் அது கிடையாது. நம்மளே எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் தனியா வாங்கி மாட்டணும். பிளாஸ்டிக்லாம் கிடையாது. மெட்டல்லாம் ஒரு சீக்கிரம் உடையாது. இலையுமே தவிர உடையாது மெட்டல்லாம். அது போல நீங்க வந்து R15 வாங்கி மாட்டிக்கிட்டா போதும். சைடு இந்த பக்கம் சாஞ்சாலும் சரி, இந்த பக்கம் சாஞ்சாலும் சரி, லைட்டா தேயுமே தவிர வண்டி ஒன்றும் ஆகாது. ஏன்னா நீங்க வாங்கிட்டு போய் ஒரு பொருள் வீணா போயிட்டாலும் சரி, அண்ணன் கடையில அவரே வந்து மாற்றி தருவாரு. பாருங்க, இது வந்து MT-15 இது வயசுல இது பார்க்க எப்படி சூப்பரா இருக்கு பாருங்க. வெறுவ மாதிரி வேற ஆளும் இருக்கும், பயங்கரமா இருக்கும். உங்களுக்கு தெரியுதா? உங்களுக்கு தெரியுமா தெரியல, இப்ப தெரியுதா? பாத்தீங்களா? இது ஒரு வயசு தான். எந்த பைக் இது? எல்லாமே R15 MT-15 இருக்கு. இது ஆமா. NS RS எல்லாத்தையும் இது நீங்க வந்து வாங்கிட்டா போதும். எல்லாத்தையும் டீப்ல இருந்து எல்லாத்தையும் கொடுக்கலாம். டியோ வரைக்கும் இருக்கு. டியோ வரைக்கும் எல்லாத்துக்குமே இருக்கு. ஆமா மக்களே, A to Z தான். எல்லாத்துக்குமே A to Z தான். கார்ல இருந்து பைக்ல இருந்து எல்லாத்துக்குமே A to Z தான் நம்ம கடையில. சரி, இப்ப இது எதுங்க? இது வந்து ஃப்ளோர் மேட்டுப்பா. இது வந்து காருக்கு கீழே போற ஃப்ளோர் மேட்டு. தண்ணி லீக்கேஜ் ஆனாலும் கொண்டாலும் நம்மளுக்கு உள்ள வந்து துரு பிடிக்காத கொள்ளாது. சேஃப்டிக்காக போடுறது. ஒரு சேஃப்டி எல்லாத்தையுமே இது வாங்கி கார்ல ஒட்டுறதா அப்படியே மாட்டுறதா ஒட்டிடுறது ஃபுல்லாவே வந்து நம்ம பேக் பண்ணி விட்டுருவோம். கார் கீழே நடக்கிறதுக்கு நம்ம காலையே மண்ணா இருந்தாலும் ஒட்டாது. நிக்காது. தண்ணி ஊத்துறாங்கன்னா இது எதுக்குண்ணே? இது வண்டி துவைக்கிறதுக்கா? பேட்டு கிரிக்கெட் பேட்டுமே இருக்கு. இதாவது பார்க்கலாம்ண்ணே. மக்களே, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஸ்ப்ரே. இப்போ வந்து ஹீரோ ஹோண்டா பைக்லாம் வந்து ஒரே கலரா தான் வருது. வண்டி நம்ம தான் வந்து மாடிஃபை பண்றதுக்காக ஸ்ப்ரே எல்லாம் அடிக்கிறோம். ஆனா இந்த ஸ்ப்ரே எதுக்குண்ணே? இது வந்து நமக்கே ஒரு ஏதாவது ஒரு ஸ்கிராச்சஸ் வருதுங்கிறப்ப நம்மளுக்கு தேவையான கலர்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். நம்மளுக்கு டைரக்டா ஸ்ப்ரே அடிச்சா அந்த இதெல்லாம் மறந்துடும், கிராஷ்லாம் எல்லாமே மறந்துடும், சூப்பர் ஆயிடும். அது இல்லாம இப்போ வர RS100 சுசிக்கெல்லாம் வந்து நம்ம வந்து மாடிஃபிகேஷன் பண்றதுக்காக கலர் பெயிண்ட் அடிக்கிறோம். அந்த பெயிண்ட் அடிக்கும்போது நம்ம இது போல பெயிண்ட் வாங்கி அடிச்சா போதும். இது என்ன கலரோ அந்த கலர் ஃபுல்லாவே மாறிடும். பார்க்கவே சூப்பரா இருக்கும், வண்டி லுக்கா இருக்கும். அதுக்குதான் இது வந்து ஆன்டி ஃபாக். நம்ம மழையில போறப்ப ஆன்டி ஃபாக். ஆமா, மழையில போறப்ப டோர்ல வந்து பாத்தீங்கன்னா தண்ணி அடிக்கிறது தெரியாது. நம்ம இது வந்து 2 ஸ்ப்ரே பண்ணிட்டு நம்ம ட்ரை பண்ணோம்னா தண்ணி இதுல ஒட்டாது. உங்களுடைய கிளாஸ்ல ஒட்டாது. அதுக்காக இது பரவாயில்ல, சூப்பரா இருக்கு எல்லாமே. ஆனா இதெல்லாம் என்னன்னா இது எல்லாமே பர்ஃபியூம் ஐட்டம் தான். அது வந்து கீச்சன் ரிஃப்ளெக்டர். கீச்சன் கிடையாது, இந்த வார்னிங் ரிஃப்ளெக்டர். கதவு திறந்தோம்னா இதுல இருந்து லைட் எரியும். கதவுல இருந்து ஒட்டி காருக்கு போடுறது. கார் திறந்த லைட் எரியும். அதுக்குதான் இது. எல்லாத்துக்குமே இருக்கு. எல்லாத்துக்குமே கீச்சன் இது ஃபுல்லாவே எல்லாத்துக்குமே இதுதான் கீச்சன் தான். என்ன துப்பாக்கி மாதிரி இருக்கு. தீபாவளியே வரல, அதுக்குள்ள துப்பாக்கி மாதிரி இருக்குதா? கீச்சன் எல்லாமே அதே இருக்கு. துப்பாக்கியா? சரி பாருங்க மக்களே, துப்பாக்கி மட்டும் கீச்சன் கிடையாது. இந்த சுத்தில இருந்து கத்தி பத்தி எல்லாத்துக்குமே சூப்பரான கீச்சன் இருக்கு நம்ம கடையில. பாருங்க மக்களே, A to Z வரைக்கும் எல்லாத்துக்குமே கீச்சன் இருக்கு. இதுனா பல்ப் பண்ணா இது மவுத் லைட். இப்ப நம்ம சின்ன வயசுல சைக்கிளுக்கு தான் லைட் போட்டிருப்போம் டியூப்ல. ஏன்னா சைக்கிள் மவுத் லைட் வாங்கி போனோம் 10 ரூபாய்க்கு.
இப்போ வந்து பைக்கே இப்பெல்லாம் வந்துருச்சு. பைக்ல மவுத் லைட் வாங்கி கூட இன்னும் சூப்பரா இருக்கும். அது இருக்கு பாருங்க, இதெல்லாம் மாட்டுறது. இது கண்ணு எரியற லைட், ரிமோட் சென்சார். இல்ல எல்லாம் பைக்கா பைக் வேணா போட்டுக்கலாம். கொஞ்சம் வாங்க மக்களே பாருங்க. இது வந்து பைக்கான வந்து லைட். இது வந்து பைக்குக்கு போடுற ஐ பல்ப். இது வந்து பாத்தீங்கன்னா ரிமோட் சென்சார்ல நம்ம வந்து கலர் மாத்திக்கலாம். இப்போ நம்ம ஐ பல்ப் வர ப்ளூ கிரீன் அப்படி போட்டு தான் போடுவோம். ரெண்டு இது நமக்கு தேவையான கலர்ல வந்து ரிமோட்ல வந்து மாத்திக்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து 240 ரூபா தான். டோட்டலா செட் ஆகும் உங்களுக்கு கிடைச்சிடும். ஆமா. ஆனா இப்ப இது என்னன்னு சொல்லுங்க, மேல ஏதோ ஒன்று இருக்கு, ஸ்பீக்கர் பாக்ஸ் பாருங்க மக்களே. உங்க கார் வந்து இப்ப நீங்க கார்ல போக்குல பாட்டு கேட்கும் போது மழை தண்ணி பட்டு ஏதோ ஒரு வீணா போயிடுச்சுன்னா அப்போ இதுக்கப்புறம்லாம் வீணா போகாது. ஏன் சொல்றேன்னா இது ஒரு ஸ்பீக்கர் பாக்ஸ் நீங்க வாங்கி வச்சுக்கோங்க. அந்த ஸ்பீக்கர் பாக்ஸ்ல ஸ்பீக்கர் வச்சுக்கலாமண்ணே. வச்சுக்கிட்டா மழை பெய்யும் போது நீங்க வந்து காது தண்ணி இருக்கும் போது தண்ணி பட்டாலும் அந்த ஸ்பீக்கர் ஒண்ணு வீணா போகுது. அதுக்காக தான் ஸ்பீக்கர் வச்சிருக்காங்க. நம்ம கடையோட ஸ்பெஷல் இந்த கடையில் என்னன்னு நம்ம கடையோட ஸ்பெஷல்னா பிபிஎஃப் பா. பைக்குக்கு தேவையான ஃபிலிம் ஓட்டுறது. அது எப்படின்னா பெயிண்ட் ப்ரொடக்ஷன் ஃபிலிம் சொல்லுவாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா நம்ம பைக்குக்கு பண்றப்ப பைக்ல ஆகிற ஸ்கிராட்ச் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பைக்கு நம்ம ஃபிலிம் போடுறப்ப அதுல மட்டும் தான் ஆகும். ப்ளஸ் சேஃப்டியும் கூட 2 இயர்ஸ் வாரண்டியோட நம்ம வந்து பண்ணிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம காருக்கு என்ன ஸ்பெஷலா பண்றோம்னா ஹெட்லைட் பாலிஷிங் பண்றோம். அப்படின்னா ஹெட்லைட் பாலிஷிங்னா இப்போ நம்ம கார் ஓட்டிட்டு இருக்கிறப்ப காட்டு ஓட்டுறோம் வரோன்றப்ப ஹெட்லைட் வந்து பழுப்பாயிடும், மஞ்சள் கலர் அந்த மாதிரி மாறிடும் போக. ஆமா, இது நம்ம ஹெட்லைட் பாலிஷிங் வந்து கலர் டிஸ்ட்ரிக்ட்ல இங்க எங்கேயுமே கிடையாது, நம்ம தான் பண்றோம். அது இங்க இருக்கு. ஆமா, நம்ம பண்றோம். நீங்களே பண்ணி கொடுங்க. பண்ணி கொடுங்க. அதான் அந்த கடையோட இது மெயினே வந்து பிபிஎஃப். ஆமா, பிபிஎஃப் அப்புறம் வந்து ஹெட்லைட் பாலிஷிங், அக்சசரிஸ், பைக்கு காருக்கு தேவையான அக்சசரிஸ் எல்லாமே. சரி.